சரவணன் சொல்லுங்க, இப்போ நீங்க எந்த பள்ளியில இருக்கீங்க, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களின் மனநிலை என்பது எப்படி இருக்கிறது, பதிவு பண்ணுங்க சரவணன். விருதுநகர்ல இருக்கக்கூடிய நோபல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில தான் நம்ம இருக்கோம். இந்த பள்ளியில முதல் 3 இடங்களை மாநில அளவில் பிடிச்சிருக்காங்க. சிவகுமார் என்ற மாணவர் 499 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தை விஷ்ணுபிரியா என்ற மாணவி 498 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பற்றி சாதனை படுத்திருக்கிறார். அந்த பெண் நம்மிடம் இருக்கிறார். அவரோட கேட்போம். அந்த மாணவி, கிருஷ்ணபிரியா, நீங்க 2ஆம் இடத்தை எடுத்திருக்கிறீங்க, 498 மதிப்பெண். இந்த மதிப்பெண் எப்படி எடுத்தீங்க? இதுக்காக எப்படிலாம் நீங்க படிச்சீங்க? உங்களுக்கு இதெல்லாம் இந்த மதிப்பெண் எடுப்பதற்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஊக்கப்படுத்தினாங்க? Daily I worked hard. At night I will study up to 11 o'clock and at morning I will wake up at 4 o'clock. I like to thank my school management. They gave constant support to me, and I like to thank my teachers. They appreciated me and they motivated me a lot. And I like to thank my parents. They also encouraged me at home. I like to take biomaths in +1 and I like to become a doctor. அதாவது இந்த விஷ்ணுபிரியாவோட தாயார் இருக்கிறாங்க, அவங்க ஒரு டீச்சர். அது இல்லாம அவங்களோட அப்பாவும் ஒரு டீச்சர். அவங்க நம்மள்ட்ட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், உங்க பொண்ணு எப்படி படிச்சாங்க? டீச்சர் அப்படிங்கறனால அந்த இதுல நீங்க மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சீங்களா, இல்ல எல்லா பொண்ணுகளுக்கும் மாதிரி நீங்க அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க? இல்ல, அவ ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா, மர்க்கப் பண்ண மாட்டா. அதான் மெயின். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பா. ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரொம்ப கேர் எடுத்தாங்க. இந்த மாதிரி படிக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுல என்ன மாதிரி எல்லாம் பெற்றோர் கோச்சிங் கொடுக்கணும்? அதான் சொல்றேன், மெயினா ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்றேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி, மக்கப் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா பிள்ளைங்க நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு காரணம் நான் டீச்சர்ஸ் தான் சொல்வேன். அதாவது நான் தான் ஒரு டீச்சராக இருந்துட்டாலும் அவங்க அதே 10ஆம் கிளாஸ் தான் எடுக்கிறாங்க. அந்த 10ஆம் வகுப்பு ஆசிரியராக இருந்தாலும் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கிறாங்களோ அதன் பற்றி தான் மார்க் எடுக்க முடியும்ன்ற சொல்றாங்க. மேலும் இதே பள்ளியை சேர்ந்த 497 மதிப்பெண்கள் பெற்ற கிருஷ்ணபிரபா என்ற மாணவி நம்மிடம் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம், 497 மாநிலத்தில் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறீங்க. இந்த மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு, அந்த சாதனை பண்றதுக்கான எப்படிலாம் நீங்க பாடத்தை படிச்சீங்க? உங்களுக்கு பேரண்டா இல்ல மத்த உங்க டீச்சர்ஸ் எப்படிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேட் ரேங்க் வாங்கினதுக்கு என் பேரண்ட்ஸ், என் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப மக்கப் பண்ணி படிக்கல. ஃபர்ஸ்ட் பாடத்தை புரிஞ்சு படிச்சேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்து என் டீச்சர்ஸ் கொடுத்த கைடன்ஸ், டீச்சர்ஸ் நான் ஃபாலோ பண்ணி அவங்க வேர்ட்ஸ் கேட்டதுனால இந்த இது நான் அச்சீவ் பண்ணிருக்கேன். அடுத்து என்னமா பண்ண போற? அடுத்து +1 என்ன பண்ண போற? ஃபியூச்சர் பிளான் என்னமா? அடுத்து பயோமேக்ஸ் எடுத்து ஒரு நல்ல டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கெல்லாம் இலவசமா மருத்துவம் பார்க்கணும். பயோ டாக்டர் ஆகி பயோ எடுத்து அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் ஆகி மக்களுக்கு இலவசமா தன்னோட சேவையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபிரபா தெரிவிக்கிறாங்க. மேலும் அவருடைய பெற்றோர் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்போம், அவங்க பொண்ணு மாநிலத்தில் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இதுக்காக பிரத்யேகமா ஏதாவது ஸ்கூல்ல வீட்டுல சொல்லி கொடுத்தீங்களா, இல்ல பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தானா, இல்ல நீங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தீங்க? அவளாதான் படிப்பா. நாங்க எதுவும் ஸ்பெஷல் கேர்லாம் எடுக்கிறதில்ல. அவளுக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தோம். மற்றபடி காட்ஸ் கிரேஸ் நல்லா மார்க். டாக்டர் ஆகி திருப்பி ஒரு இலவச சேவையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவ இஷ்டம் தான். அவ என்ன படிக்கிறாளோ படிக்க. அதாவது குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ அதான் பெற்றோர் படிக்க வைக்கணும். மேலும் அவங்க இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதில் கிருஷ்ணபிரபாவின் பெற்றோர் உறுதியா இருக்கிறாங்க.